அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஆரம்பம் எப்படியோ முடிவும் அப்படித்தாங்க அமையும். எல்லா விஷயமும் நல்லதாக ஆரம்பித்தா நல்லதாக தான் முடியும். அப்படித்தாங்க ஒரு விஷயத்தின் தொடக்கமே அந்த காரியத்தின் வெற்றியை தீர்மானிக்கும். அப்படி நம்முடைய நாளானது நல்லதொரு விஷயத்தில் ஆரம்பித்தா நாள் முழுமையாகவே நல்லதாக நடக்கும். அந்த நாள் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். அப்படிப்பட்ட நாளாக எல்லா நாளும் அமையணும். அப்படி நாட்களை நல்லதாக எப்படி மாற்றிக்கிறது, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். எதிரியும் யமனும் கூட அஞ்சி நடுங்கிடுவாங்கங்க, ஒதுங்கிடுவாங்க. டெய்லி காலையில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சா. இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கண்டம் இருந்தாலும் சரி, அல்லது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த காரியத்தை செய்யும்போது அந்த பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய விடுதலையானது உங்களுக்கு கிடைக்கும். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, எதிரி கூட நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற நல்ல தூய சிந்தனை உடைய உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்பது எப்படி வரும், அதனை முதல்ல தெரிஞ்சுக்கிடலாம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு காதலால் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டுங்க. அடுத்ததாக இந்த 2 வீலர் வண்டி வாகன செலவுகள் விரயமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த 2 வீலர் வண்டி வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தாய் மற்றும் அத்தை வழி உறவுகள், இந்த 2 உறவுகள் மூலமாகவும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வருங்க. பிள்ளைகளாலும் சில கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இது எல்லாமே இயற்கையாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சரி, இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது சில வழக்குகள் இருந்தாலும் சரிங்க, அது மட்டுமல்ல மறைமுக எதிரி பிரச்சனைகள், அதாவது ஏவல், பில்லி, சூன்யம், இந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் சரிங்க, அல்லது ரொம்ப நாளாக வீட்டில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் யாராவது படுத்து கிடந்தாலும் சரி, வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயம் இருக்குது, இனம் புரியாத ஒரு பயம் இருக்குது, எதிர்வினைகள் நடக்குது, அல்லது விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துலா ராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே அதிகாலையில் எழும்போது கையில் நான் சொல்லக்கூடிய பொருளை வச்சு அதில் கண் விழிக்கணுங்க. அதாவது கையில் வெள்ளி பொருள் அது கண் பார்வையில் படுமாறு அதில் விழிக்கும்போது எந்த மாதிரியான விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்காதுங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து 21 நாட்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனைகள், கண்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுங்க. இது முதல் விஷயம். 2வதா ஏலக்காய், இதனை கையில் வச்சு அதையிலும் அதிகாலையில் நீங்கள் கண் விழிக்கலாம். இதனாலையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்தபடியாக மல்லிகை பூக்கள், இதில் கண் விழித்து எழும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை மற்றும் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்தாலும், அடங்காத பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தாலும் சரிங்க, இது எல்லாமே சரியாகி வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவாக எல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த 3 விஷயத்தில் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி இந்த விஷயத்தில் காலையில் கண் விழிக்கும் போது அன்றைய நாள் நிச்சயமாக முழுமையாக நன்மைகள் தரக்கூடிய நாளாக அமையுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. அது மட்டுமல்ல, எதிரி, கண்டம் பிரச்சனை இதெல்லாம் சரியாகிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக ஒவ்வொன்றாக சரியாவதை நீங்களே கண்கூடாக பார்த்து உணர்ந்து கொள்வீங்க. இப்படி செலவு அதிகம் இல்லாத இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காணாமல் போக செய்யுங்க. இதுக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்க.
நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எதிரி யமன் பயம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, வம்பு வழக்கு பிரச்சனைகள் நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய அஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.